ஜீரக சம்பா அரிசியை யூஸ் பண்ணி வெண்பொங்கல் செய்யலாம். வெண்பொங்கல் வந்து நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நான் இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் நாங்கள் ஜீரக சம்பா யூஸ் பண்ணி தான் வெண்பொங்கல் செய்வோம். அதுக்காக நான் 2 ஊற வச்சுருக்கேன். வெண்பொங்கலுக்காக ஜீரக சம்பா பருப்பையும் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் வந்து வச்சுட்டு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் வெண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட வெண்ணெய் கடை இருக்கனால நான் வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நெய்யும் எண்ணெயும் கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெண்ணெய் இது உருகின பிறகு நான் வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச பிறகு வெண்பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வெண்பொங்கலில். இப்போ பாருங்கள், நல்லா வெண்ணெய் உருகி வந்துருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அதுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் இஞ்சி துருவி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. பச்சை மிளகாய் எனக்கு இன்றைக்கி இல்லை, அதனால் என்னால் ஆட் பண்ண முடியல. நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு தேவையான அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், பொன்னிறம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நல்லா மிளகு பொரிஞ்சு வரட்டும். எப்போவுமே மிளகு நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு பொங்கலில் அந்த மனம் கிடைக்கும். அதனால் அந்த மிளகை நல்லா பொரிய விடுங்க. பொரிய விட்டுட்டு சீரகம் போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா எல்லாமே நல்லா அந்த நெய்யிலையும் அந்த எண்ணெயிலையும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆகட்டும். அதுக்கப்புறமா வெண்பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாருங்கள், நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு முந்திரியெல்லாம். இதுக்கப்புறம் நான் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசியில் ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு கொஞ்சம் சிறு பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு சொல்லுவோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் ஜீரக சம்பா, அதனால் நான் ஒரு 6 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஜீரக சம்பா வந்து பொங்கல் வைக்கும் போது நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் நல்லா சேர்த்து தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் பொங்கல் வந்து உங்களுக்கு நல்லா குழஞ்சி வெந்து கிடைக்கும். நான் இப்போ 2 கிளாஸுக்கு வந்து 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இது கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி பாயில் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இப்போ தண்ணி பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி இதெல்லாம் நல்லா பாயில் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்ச ஜீரக சம்பாவையும் பாசிப்பருப்பு இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா உங்ககிட்ட, அதனால் கல் உப்பு நான் ஆட் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பொங்கலுக்குரிய டெக்ஸ்சர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே ஆட் பண்ணலை, இன்றைக்கி நான் ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த கலர் டெக்ஸ்சருக்காக வேணால் கொஞ்சம் மஞ்சள் தூள், ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா விசில் விட்டுருங்க. விசில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 4-5 விசில் விட்டு செட்டில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், வெண்பொங்கல் எப்படி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நான் 2 கிளாஸ்க்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். கரெக்டாக இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி. அரிசி ரொம்ப குழைவும் இல்லை. இப்போ வந்து நான் சாம்பார் வச்சுருக்கேன், முருங்கைக்காய் சாம்பார். எங்கள் வீட்டில் இருந்த முருங்கைக்காய் பறித்து மரத்தில் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நல்லா நெய் விட்டு இந்த சாம்பாரோட நல்லா குழச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.